ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிஏ கைட் யூடியூப் சேனல். என் பேர் ஸ்ரீனிவாசன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் ஃபார்ம் டிசம்பர் 2022 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ எக்ஸாம் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ எக்ஸாம் ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க. என்னது நியூ டைப் ஆஃப் மெத்தட் நம்ம புதுசாக வந்து இந்த ஃபார்மேட்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றதுனால ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசியாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு நோட் அண்ட் புக்கை எடுத்து நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த eservices.ICAI.org அப்படின்ற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய SRO அண்ட் பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ SRO வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற இந்த சேம் ஃபார்மேட்டில், அதாவது SRO கேப்ஸ் எல்லாமே கேப்ஸில் போட்டு நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ எனக்கும் வந்து அது ஈஸியாக இருக்குது. அப்புறமா உங்களுடைய பாஸ்வேர்ட், சப்போஸ் நீங்கள் ஒன்றும் பாஸ்வேர்ட் செட் பண்ணல, இன்னும் நீங்கள் SSP போர்ட்டலே லாகின் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு லாகின் பண்ணுங்கள். உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி இந்த மாதிரியான ஒரு இதுதான் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் SRO நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் பார்த்தீங்க நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய SRO நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ரைட் சென்டர், ஓகேங்களா, ஸோ ரைட் சைடு மிடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாம் ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரிஜிஸ்டர் ஃபார் எக்ஸாம்ஸ் அப்படின்ட்டு எக்ஸாம் மாடியூல் அப்படின்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் மாடியூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த எக்ஸாம் மாடியூல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஃபார் எக்ஸாம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு ஒரு பட்டன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறமா PDF ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த PDF ஃபைல் அப்படின்றது, ஸோ அதை கிளிக் பண்ண வேண்டிய இந்த PDF ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு PDF மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் முக்கியமான விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் கைட்லைன்ஸ் மாதிரி சிலது கொடுத்துருப்பாங்க. சில ஸ்டெப்ஸ், சில கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருமே அதை படிங்க. ஸோ எல்லாருமே நான் படிக்க வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஒரு 11 பேஜஸ் இருக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்புறமா கூட படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அது டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டிக் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணணும். அப்படி ஓகே அப்படின்னு நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீ ஃபில்டாக இருக்கும். ஸோ ப்ரீ ஃபில்டாக அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் முன்னாடி கொடுத்துருப்பீங்க, உங்கள் SRO நம்பர், உங்களுடைய ஏரியா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்க, இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அங்கே ப்ரீ ஃபில்டாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ப்ரீ ஃபில்டாக இருக்கிறதுனால அப்படி விட்டுறக்கூடாது. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக தான் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்ற பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மார்க் ஷீட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ண சொல்லி உங்கள்கிட்ட அந்த ஆப்ஷன் கேட்கும். சப்போஸ் நீங்கள் உங்கள் மார்க் ஷீட் வச்சு தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் உங்களுடைய மார்க் ஷீட் இல்லாமல் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம். பட் சப்போஸ் நீங்கள் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும். அந்த டீட்டெயில்ஸை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளிக் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க எக்ஸாமுக்காக. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்டர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மீடியம். ஸோ நீங்கள் என்ன மீடியத்தில் எழுத போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்றதுக்கான ஆப்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு போகும். எக்ஸாம் ரீஜனில் போயிட்டு சதர்ன் ரீஜன், ஸோ நம்ம இந்தியாவில் சதர்ன் ரீஜனில் இருக்கும். ஸோ சதர்ன் அப்படின்னு நம்ம சவுத் அப்படின்றத செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா எந்த ஸ்டேட்டில் நீங்கள் எழுத போகிறீங்க, கேரளாவா, தமிழ்நாடா, கர்நாடகாவா அப்படின்ற ஸ்டேட்டை செலக்ட் பண்ணோம். ஸ்டேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சிட்டி, எந்த சிட்டியில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணோம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ சென்னை அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் ஆஃப் சென்னை இருக்கும். சென்னை 1, சென்னை 2, சென்னை 3. அது ஏன் இருக்குது அப்படின்னா சென்னையில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுவாங்க. அதனால் நிறைய ஜோன்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஜோன் பிடிக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜோனை செலக்ட்
செலக்ட் பண்ணணும். சென்னை 1, சென்னை 2, சென்னை 3 அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் சென்னையில் எங்கே இருக்கீங்களோ அந்த ஏரியாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 பை 1ல ஒரு 6 to 7 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இருக்க ஏரியாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் கிடைக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சென்னையில் எல்லா ஆப்ஷன்ஸுமே கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஏரியா உங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கோ அது ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணலாம். அப்படி செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டிக்ளரேஷன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 ஐ அக்ரி பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை நார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கில் வந்து சப் ஹெட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து சில டிக்ளரேஷன் இருக்கும். அந்த டிக்ளரேஷனை படிச்சுட்டு பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படின்ற அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார் ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு இன்னொரு இது இருக்கும், இன்னொரு பேராகிராஃப் இருக்கும். அதையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறமா உங்களே பேமெண்ட் பேஜுக்கு கூட்டு போவோம். ஸோ ப்ரெஃபரபிள் டெபிட் கார்டு. ஸோ டெபிட் கார்டு கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆகிடும். என்னுடைய சில ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ பேமெண்ட் ஆகும்போது அந்த யூபிஐ வந்து நடுவுலேயே மாட்டிக்க முடியாது. லைக் அந்த பேமெண்ட்டே போகாது, ஐசிஐக்கும் அந்த அமௌண்ட் போய் சேராது. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்படின்றதுனால லாஸ்ட் டைம்லலாம் சில பேர் வந்து யூபிஐ ஐடி பே பண்ணி சம் ப்ராப்ளம் ஆனதுனால ஐ ப்ரிஃபர் டெபிட் கார்டு. ஸோ டெபிட் கார்டில் பே பண்ணுங்கள், சீக்கிரமாக அந்த ஒர்க் முடிஞ்சிடும். அந்த டெபிட் கார்டுக்கு அந்த ஓடிபி வரும்போது அந்த ஃபோனை பக்கத்துலேயே வச்சுருங்க. அந்த டெபிட் கார்டுக்கு அந்த கனெக்டடான ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வச்சுருங்க. டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறமா ஒன்ஸ் அந்த ஓடிபி உடனே வந்து அந்த ஓடிபி போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு அலர்ட் வரும். ஸோ பேமெண்ட் முடிஞ்சுட்டு நீங்கள் வந்து இந்த நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஓடிபி போட்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா அலர்ட் அப்படின்னு ஒரு பாப்அப் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இந்த பாப்அப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு சின்ன பாப்அப் மாதிரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அலர்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அலர்ட்டை க்ளோஸ் பண்ண உடனேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காமிக்கும். நீங்கள் என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸில் என்டர் பண்ணிருக்கீங்க, ஆல்ரெடி ஃபுல்லி டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த இடத்த வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க உங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படின்றத டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபில் பண்ணிடும். அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் யுவர் எக்ஸாம் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருக்கும் அந்த பிரிண்டட் அப்ளிகேஷனில். ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் பண்ணதோட உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் உங்களோட சிக்னேச்சர் இருந்தது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சப்போஸ் உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இல்லை அப்படின்னா அதில் இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டு சப்போஸ் அது டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டு சப்போஸ் அது ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்தது, சப்போஸ் உங்களுக்கு சிக்னேச்சர் இருக்குது ஃபோட்டோ இல்லை, ஃபோட்டோ இருக்குது சிக்னேச்சர் இல்லை அப்படின்னா நான் ஐசிஐ காண்டாக்ட் பண்ணி நான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பட் நான் ஐசிஐ காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன் இன்றைக்கி, பட் ரீச் பண்ண முடியல. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சப்போஸ் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு சப்போஸ் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா மற்ற நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தமிழ் சிஏ சம்மந்தப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இல்லை கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கல அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் எக்ஸாம் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணும்போது இந்த வீடியோ பார்த்துட்டே ஃபில் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். இப்போயாச்சும் போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸில் செம்மையாக மார்க்ஸ் எடுக்க முடியும். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் பை.